பல்லு தானே அப்படின்னு விட வேண்டாம். ஏன்னா ஒரு பல்லுக்குமே நம்ம ஓரல் கேவிட்டியில் ஒரு வேலை இருக்குது. பல்லு எடுக்கிறது தான் எங்களோட மோட்டிவ் அப்படின்ட்டு கூட நிறைய பேஷண்ட்ஸ் எடுத்துடாதீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பல்லை எடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டென்டிஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அனைவருக்கும் வணக்கம். இப்போ பொதுவாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்க கிட்ட ஒழுங்காக ப்ரஷ் பண்ண, ஒழுங்காக சாப்பிடு, இல்லாட்டி நான் டென்டிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போய் உன் பல்லெல்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சும்மா சாப்பிட வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஜென்ரலாகவே வந்து இப்போ பல் டென்டிஸ்ட்டோ இல்லை பல் மருத்துவர்கள் எல்லாருமே வந்து பல் எடுக்கிறது தான் எங்களோட மோட்டிவ் அப்படின்ட்டு கூட நிறைய பேஷண்ட்ஸ் எடுத்துடாதீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜென்ரலி டென்டிஸ்டாக நாங்கள் வந்து ஒரு நேச்சுரலாக இருக்கிற பல்லை எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியும், காப்பாற்றிக்க முடியுமோ அந்த அளவுக்கு போய் அந்த பல்லுக்கு ட்ரை பண்ணுவோம். ரொம்ப முடியல, சொத்தை ரொம்ப ஆழமாக போயிடுச்சு, இல்லை அடிபட்டுருச்சு, இல்லை அதுவே கம்ஸ் வீக்காகி அந்த பல்லை ஆடி விழுந்துருச்சு, இந்த மாதிரி சூழ்நிலையில் தவிர்க்கவே முடியலைனா தான் அந்த பல்லை எடுக்கிற மாதிரியான அட்வைஸ்க்கே நாங்கள் போவோம். அப்படியும் ஒரு பல்லை எடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டென்டிஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பல்லை நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறீங்க, எப்படி அந்த பல்லை கட்டிக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பல்லு தானே அப்படின்னு அது இல்லைன்னா என்ன, அதான் இன்னொரு சைடு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். பட் ஒரு பல்லை எடுத்ததுக்கப்புறம் வலி இருந்துச்சு, அந்த பல்லை எடுத்துட்டேன்றோடனே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். பட் அந்த பல்லை நீங்கள் அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டாதான் அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகுது. நம்மள நிறைய பேர் வந்து அது ஒரு சீரியஸ்னஸ் தெரியாமல் நம்ம அப்படியே ஒரு பல்லை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டுடுறோம், வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்ன நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு கடவா பல்லு சொத்தை வந்து வலி வந்து ரொம்ப ஆழமாக போய் காப்பாற்ற முடியாமல் எடுத்துட்டீங்க. அதை வந்து நீங்கள் அப்போ வலி இல்லைன்றதுனால அப்படியே விட்டுட்டு கட்டிக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் பல்லோட சுபாவம் எப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த நோக்கி பற்கள் வந்து நகர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஒரு கடவா பல் எடுத்துட்டிங்கன்னா அந்த இந்த எடுத்த இடத்துக்கு பக்கத்துக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் இல்லை மேலேயோ கீழேயோ இருக்க பல்லு அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிக்கும் ஓவர் த பீரியட். இப்படி நகர்றப்ப என்ன ஆகும்னா அந்த பக்கத்து பல்லுக்கு நடுவுலலாம் இருக்க கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் போய் சாப்பிட்ற சாப்பாடு ஈஸியாக அங்கே போய் தங்கி அந்த பக்கத்து பல்லெல்லாம் சொத்த வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரியே நீ இப்போ இங்கே ஒரு பல்லை எடுத்ததுக்கப்புறம் அந்த பல்லு இருந்த இடத்துல இருக்க எலும்பு வந்து கிராஜுவலாக தேய ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் கட்டிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். லேட் ஆக ஆக நம்ம ஃப்யூச்சரில் கட்டிக்கணும்னு நினச்சா கூட அந்த எலும்போட லெவல் ரொம்ப கரைஞ்சிருந்ததுன்னா அது வந்து தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு நம்மளை வழிவகுக்கும். இன்னொரு ரீசன் என்னன்னா, நிறைய பேர் வந்து கட்டிக்காமல் இருக்கிறது மெயின் ரீசன், இப்போ இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் அதான் இந்த ஒரு சைடு இருக்குல்ல நம்ம அந்த பக்கம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒன் சைடாகவே சாப்பிடுவாங்க. அதனால வந்து லோட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் இருக்கிறப்போ இந்த சைடில் வந்து பல் சொத்த வர்றதுக்கோ இல்லாட்டி இந்த கடிமானத்தில் ப்ராப்ளம் வர்றதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, நம்ம பல்லோட கடிமானம் வந்து சரியான சீராக இல்லைன்னா தலைவலி வர்றது இல்லாட்டி இந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் வர்றதெல்லாம் ஒரு பல்ல எடுத்துகிட்டு கட்டாமல் இருக்கப்போ வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று, இப்போ நிறைய ரொம்ப எல்டர்லி அதாவது ஓல்டேஜ் பேஷண்ட்ஸ் தான் வந்துட்டு பல்லெல்லாம் விழுந்திருக்கும் இல்லை எடுத்திருப்பாங்க, அது கட்டாமல் இருந்தாங்கன்னா அவங்க சாப்பாட்டு முறையே மாறிடும். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு நிறைய பேர்கிட்ட கேட்டால் இவ்வளோ பல் இல்லாமல் எப்படி இவ்வளோ நாள் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் நான் ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து ரொம்ப பெசிஞ்சு ரொம்ப குழன்னு சாப்பிட்ருவேன் இல்லை கஞ்சி குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாப்பாடு முறை மாறுறதுனாலே ப்ராப்பரான நியூட்ரிஷன் போய் சேராது, அவங்களோட ஓவரால் ஹெல்த்துமே வந்து காம்ப்ரமைஸ்ட் ஆகும். அதே மாதிரியே வந்துட்டு நியூட்ரிஷன் சேராமல் இருக்கிறது ஒரு சைடுனா இன்னொரு சைடு அவங்க டைஜஷனுமே வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ ஒரு பல் எடுத்துட்டு அந்த பல்லை நம்ம கட்டலைன்னா அந்த பல்லுனால் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு அது வழிவகுக்கும். ஸோ அதனால் ஒரு பல்லை நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க, ரொம்ப நாள் கட்டாமல் இருக்கீங்கன்னா உங்கள் டென்டிஸ்ட்டை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி என்ன நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பல்லு கட்டுறதுக்கு. அது வந்து ஃபிக்ஸடாவோ சரி இல்லாட்டி கழட்டி மாட்டுற மாதிரியோ சரி, உங்களோட ஓரல் ஹெல்த்துக்கு எது நல்லது, உங்களுக்கு எது நல்லது, அப்படி உங்கள் ஜென்ரல் ஹெல்த்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் டென்டிஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு ஒரு பல்லு ரொம்ப நேரமாக வலி கொடுத்துட்ருக்கு, நான் இப்போ தான் எடுக்கலான் இருக்கேன்னா அது எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட எப்படி கட்டிக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பல்லு தானே அப்படின்னு விட வேண்டாம். ஏன்னா ஒரு பல்லுக்குமே நம்ம ஓரல் கேவிட்டியில் ஒரு வேலை இருக்குது. ஸோ அதை வந்து கவனமாக பார்த்து முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு பல் எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். வில் பி வெரி ஹாப்பி டு ரிப்ளை. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு த வீடியோ. தேங்க்யூ.